கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் 2025ஆம் ஆண்டு இந்த மே மாதம் எத்தனாவது நாள்? 18வது நாளிலே நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. 5வது மாதத்துக்கும் தேவன் நமக்கு தந்த வார்த்தை, உதவி செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. யார் உதவி செய்வது, யார் வேண்டுதல் செய்வது? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நாம் வாழ்கிற காலம் இந்த பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்கே போனாலும் ஆவியானுடைய அசைவாடுதலை நாம உணர்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஆகவே இந்த 5ஆம் மாதத்துடைய வார்த்தை, உதவி செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். 2 காரியத்தில் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் நம்ம பார்த்தோம். அதாவது இந்த பாவ மாம்ச சரீரத்திலிருந்து விடுபட ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரம் பாவத்துக்குரிய சரீரம், அழிவுக்குரிய சரீரம். அப்படினாலே அதிலிருந்து நமக்கு அந்த அழிவுக்கு ஏதுவான சரீரத்தை பாதுகாப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. 2வது ஒன்லி பிசிக்கல் வீக்னஸ், மாமிச பலவீனம். என்ன பலவீனம்? வெறும் மாம்சத்தில் உள்ள பலவீனம். 4 ரீதியிலே நமக்கு மாம்ச பலவீனம் வருது என்பதை போன வாரத்தில் நாம தியானித்தோம். ராமி சொல்லுங்களாம. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ சொல்லுங்க பலவீனம் உள்ளது. நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ள மாம்சம் தான். ஆனா ஆவியான நமக்குள்ள வரும்பொழுது அந்த பலவீனமான சரீரத்தை பலமுள்ளதாய் மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். தெய்வத்தை சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியானுடைய அபிஷேக அணுக்கிற நமக்குள்ள வரணும் அதிகமாக. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே என்ன 2 காரியத்தை நீங்க சொல்லிட்டீரப்பா, உதவி செய்வதற்கு ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த பாவ சரீரத்தை மேற்கொள்வதற்கான உதவி. 2வது இந்த மாம்ச பலவீனத்தை நீக்குகிறதான உதவி செய்கிறார். வேற இருக்கா? ஆண்டவர் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே சோதனை பண்ணிட்டே அப்படி இருந்த பொழுது நேற்று நைட்டு தான் தந்தார். 3வது ஒரு காரியத்துக்கும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாரு. இது இதுவும் நமக்கு முக்கியமானது, தேவையானது. வேத வசனத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே தேவ செய்தி கொடுக்கப்படுது. சும்மா 19வாக அல்ல. கையில தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் வேதத்துல ஆதாரம் உண்டுங்க. எல்லாத்துக்குமே ஆதாரம் உண்டு. விஞ்ஞானமா இருக்கட்டும், மிலிட்டரியா இருக்கட்டும், இன்னும் வேற எந்த ஒரு கண்டுபிடிப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பேசிக்கலி அந்த நிறுவனம் பைபிள்ல இருக்கிறது. ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படியானால் 3வது கர்த்தருடைய ஆவியான பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்கு அவர் உதவி செய்கிறார் என்று சொன்னால், இதுக்குமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இதுக்கும் தான் அப்படின்னு ஆவியானவர் வேதத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. இதற்கு உதவி செய்கிறார். 3வதாக பேசுவதற்கு உதவி செய்கிறார். சொல்லுங்க எல்லாரும். எதுக்கு உதவி செய்யறாரு? அதான் சொன்னேன், இதுக்குமா அப்படின்னு. இதுக்கும் தான். அல்லேலூயா. எதுக்கு? பேசுவதற்கும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதுக்கு ஆதாரமாக வசனத்தை வாசி கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 20 முடிய. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17 முதல் 20. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில்
அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். கைகளை தட்டி எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துமாக. எல்லா கையை தட்டி வாய்ப்பு நல்ல சத்தமாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். ஆமென். அப்படின்னா நம்ம பேசுறதுக்கு ஆவியானவர் வேணுமா வேணாமா? எங்களுக்கு நல்லா தானே பேசுறோமியா? நாங்க என்ன ஓமியாவா இருக்கிறோம்? பேச விட்டா நான் ஸ்டாப்பிங் தான். என்ன ஸ்டாப்பிங்? சரி, பேசினாங்கன்னா நிறுத்தவே முடியாது. நல்லா தான் பேசுவோம். அப்புறம் எங்க பேசுறதுக்கு ஆண்டவர் ஆவியான உதவி செய்யறாரு? அது தேவையா? நாங்க எல்லாம் பேசுறோமே. குறை பேசுறோம், பெருமை பேசுறோம், குறை பேசுறோம், இல்லாத பேசுறோம், இருக்கிறத பேசுறோம், வேண்டாததை பேசுறோம், உருப்படாத காரியங்களை பேசுறோம், தேவையில்லாத பேசுறோம், சமாதான கேடுகளை உண்டு பண்றத பேசுறோம், பிசாசு கிடைத்த காரியங்களை பேசுறோம், மற்றவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இதனால தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவதற்கு அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் மனிதனை படைத்த இந்த சரீரம், இந்த சரீரத்துக்குள்ளே ஆவியையும் ஆத்மாவையும் கொடுத்து அவன் ஜீவ ஆத்மாவாக ஆண்டவர் மாற்றினுடைய பிரதானமான நோக்கம், இந்த சரீரத்துடைய ஒவ்வொரு பார்ட்ஸ், ஒவ்வொரு பகுதிகளும், ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக தேவன் உண்டாக்கினார். அதை சொல்லுங்க. அல்லேலூயா. கைகள் வேலைகளை செய்ய, கால்கள் நடக்க. ஆமென். ஸ்தோத்திரம். மூளை பிரைன் சிந்திக்க, இருதய ரத்த ஓட்டத்தை கொடுக்க. ஆமென். கிட்னி என்ன பண்ண? கிட்னி எதுக்கு படைச்சாருமா? கிட்னி எதுக்காக படைச்சாரு தெரியுமா? தெரியாதா? கிட்னி எதுக்காக கர்த்தர் படைச்சாரு? தெரியல. கிட்னி எதுக்காக ஆண்டவர் படைச்சாரு? ஃபில்டர். கிட்னிஸ் இஸ் a filter. ஒரு வடிகட்டி. நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள், வேண்டாத யூரியா, வேண்டாத கழிவுகள் எல்லாவற்றையும் ரத்தத்திலிருந்து சுத்திகரித்து அதை பிளாடர் மூலமாக அங்கே சிறுநீர் பை வழியாக சிறுநீராக வெளியேற்றப்படுவதுதான் கிட்னியினுடைய முக்கியமான வேலை. சொல்லலாமே. அதனாலதான் ஆண்டவர் 2 கிட்னியை கொடுத்திருக்கிறார். என்னது? 1 பத்தாது. இவன் திங்கிற தின்னுக்கு உள்ள தள்ளுது எல்லாத்தையுமே. என்னிடத்தில் வருகிற ஒன்றை நான் புறம்பே தள்ளுவது, எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டு வேண்டாதெல்லாம் குடிச்சு விட்டு வயிறு ஒப்பிட்டு நீ படுறிய பாடு, நான் படுறப்ப சாமி. அந்த வேண்டாததெல்லாம் ஃபில்டர் பண்ணி அனுப்புறதுக்குள்ள நான் படுற பாடு. அந்த 2 கிட்னி அவ்வளவு கஷ்டப்படுதுங்க. இதுல வேற நிறைய பேர் தண்ணியே குடிக்காம ஐயா வரமாட்டேங்குது. அதுவும் கிட்னிக்கு பாதிப்பு தான். ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. கண்கள் எதுக்கு ஆண்டவர் படைச்சாரு? பார்க்க, இடத்தை பார்க்கறதுக்கு, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் படைச்சாரு. அல்லேலூயா. காது எதுக்காக படைச்சாரு? கேட்க தான் படைச்சாரு. தெரியாதா? காது இருந்தாலும் நிறைய பேர் செவிடர்கள் கூட கேளாதலை போல. அதுக்கேற்ற மாதிரி இப்ப வேற காதுல வேற மாட்டிக்கிட்டு வேற இருக்கிறதுனால அம்மா கூப்பிட்டாலும், அப்பா கூப்பிட்டாலும், புருஷன் கூப்பிட்டாலும், மனைவி கூப்பிட்டாலும், யார் கூப்பிட்டாலும் என்ன செய்ய காதுலயே விடாது. ஏதோ எங்க கிணத்துக்குள்ள இருந்து யாரோ கூப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். மூக்கு எதுக்கு படைச்சாரு?
மூக்கு எதுக்கு படைச்சாரு தெரியாதா? மூக்கு எதுக்கு படைச்சாரு? சுவாசிக்க படைச்சாரு. வாய் எதுக்கு ஆண்டவர் படைச்சாரு? இப்பதான் சாப்பிட்டுக்கு வரோம். அல்லேலூயா. சாப்பிட படைச்சாரு. வேற வாய் எதுக்கு படைச்சாரு? வாய் அதுக்குள்ள இருக்கிற நாவு, பல்லு, உதடு எல்லாமே சேர்ந்ததான் என்னது? வாய். எல்லாம் சேர்ந்து இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். பல்லு போனா சொல்லுங்க, பேசும்போது அந்த பல்லு இடுக்கிறது அந்த வார்த்தை என்ன செய்யும்? விஷயம்னு போகும். வார்த்தையை தெளிவா வராது. அப்போ இதுல நாவை கர்த்தர் எதற்காக சிருஷ்டித்தார்? நாக்கு எதுக்கு தெரியாதையா? நாங்க சமையல் பண்ணும்போது நாக்குல உப்பு இருக்குதா, உப்பு இருக்கா, காரம் இருக்குதா, புளி இருக்கா, நக்கி பாக்கு இருக்கா, என்னதுக்கு படைச்சாரு? நாக்க படைச்சாரு. இது கூட தெரியாம நீங்க போய் கேள்வி கேட்டிருக்கீங்களே, என்னமா எல்கேஜி பிள்ளைய மாதிரி கேட்டிருக்கிறீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாக்கு எதுக்காக படைச்சாரு? டேஸ்ட் பார்க்க, இன்னும் பேசதான் ஆண்டவர் படைச்சாரு. இதெல்லாமே உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. இதெல்லாமே சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை, சத்தியம். இது எல்லாமே அதாவது உலக பிரகாரமான காரியங்களே இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியாக நாம சொன்ன எல்லா காரியத்திலும் நம்முடைய பிரைன், நம்முடைய ஹார்ட், நம்முடைய அவயவங்கள், கால்கள், கண்கள், எல்லாமே கண்கள், செவிகள், மூக்கு, வாய், நாவு, கைகள், கால்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாமே ஆவிக்குரிய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வரப்பட வேண்டும். நல்ல கைவிடாமை சொல்லுகிறாமே. அல்லேலூயா. அந்த காலத்துல சின்ன பிள்ளைகள் பாட்டு, 2 சிறு கண்கள் இயேசுவை பார்க்க, 2 சிறு காதுகள் அவர் சத்தம் கேட்க, 2 சிறு கைகள் பாடு செய்ய, 2 சிறு கால்கள் இருக்காய் நடக்க, ஓர் சின்ன இதயம் அவருக்கு கொடுக்க, ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே என்றென்றும் உமக்கே ஆமென். கைகளை தட்டி அல்லேலூயா. கண்ணு வேற மாதிரியே பார்த்துக்கிட்டு, காதை எதையோ கேட்டுக்கிட்டு, மூளை எதையோ சிந்தித்து கொண்டு, வாய் எதையோ பேசிக்கொண்டு, சமையல் கட்டுல நாக்குல தொட்டு தொட்டு நக்கி பார்த்து டேஸ்டவே பார்த்து கொள்வதற்காக அல்ல. ரைசுலா, அது எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா ஆண்டவரை உயர்த்துவதாய், இந்த நாவிலை கர்த்தரை மகிமைப்படுத்தலாய் மாற வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கவனிங்க. அப்போ பேசுவதற்கும் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்கு உதவி செய்கிறார். சொல்லலாம 2 காரியங்கள்ல பேசுவதற்கு வேதத்தின் அடிப்படையில் நமக்கு உதவி செய்கிறார். அதை இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நாம தியானிச்சுட்டு கடல் செல்வோம். ஏன்னா நமக்கு நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிற அப்படின்னால ரைசலாம். முதலாவது, இந்த நாவை பேச வைப்பதற்கு நமக்கு ஆவியான நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற உதவி செய்வதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா. நம்ம சாதாரணமா என்ன செய்வோம்? எல்லாம் பேசுவோம், எல்லாமே காரியங்கள் செய்கிறோம். ஆனால் எந்தெந்த இடத்துல எப்படி, யாருக்காக, எவ்வளவு தேவை, எவ்வளவாய் பேசணும், எவ்வளவாய் பேசக்கூடாது, எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல கமா போடணும், எந்த இடத்துல புல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறதை நிர்ணயித்து உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குனாங்களா? கை வைத்து அலைகளை சொல்லு. இந்த இடத்துல, யாரிடத்துல, எப்பொழுது, என்ன காரியத்துக்காக, எவ்வளவு பேச வேண்டும் என்கிறதை ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலையும் கர்த்தர் இந்த காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறார். பாருங்க, ஏசப்பா லூக்கா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எவனாகிலும் எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு
மனுஷகுமாரனுக்கு விரோதமாக விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவது இல்லை. அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுதரமாக செலுத்துவோம் என்றும் சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். உலகத்தை உயர்த்திவர் அழகை சொல்லுங்க எல்லாரோ. அல்லேலூயா. முதலாவது, அதிகாரிகள் அதிகாரமுள்ள இடத்திலே ஆவியானவர் நமக்கு பேசுவதற்கு உதவி செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை இயேசுவா சொல்றாரு, யாராயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக அவரை சபித்து சத்தியமான எல்லாம் பண்ணினாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக யாராயிலும் தூஷணம் செய்தால் அது இம்மையிலும் மறுமையிலும் என்ன செய்யப்படாது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், ஒருவேளை ஆண்டவரே நான் தெரியாம பேசிட்டப்பான்னு சொல்லி உணர்ந்து உடைச்சு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. முதலாவது கவனிங்க, ஜெபாலய தலைவர்கள், துரைத்தனத்தார்கள், அதிகாரம் உள்ளவர்கள் மத்தியிலே, இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களை டாமினேட் பண்ணக்கூடியதான நபர்கள் மத்தியிலே, மற்றவர்களை ஒடுக்குகிறவர்கள் மத்தியிலே, சட்டமே கையில் இருக்கிறது, அதிகாரம் என் கையில் இருக்கிறது, எல்லா பவரும் எங்ககிட்ட இருக்குது, தோத்திரம் அப்படின்னு யாரெல்லாம் ஒரு அடக்குமுறைகளை நடப்பிக்கிறார்களோ அவங்களுக்கு முன்னால என்ன பேசுவது ஏது பேசுன்னு நாம் அறியாம பயந்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் நாம் பேச வேண்டியது இன்னது என்பதை ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேச அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்திலே, அதை நான் சொல்லி வாசிக்க வேண்டாம், பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறார், நீ தேவகுமாரனா அப்படின்னு கேட்கிறார். அப்ப இயேசு என்ன சொல்றாரு, ஆம் நீ சொல்றபடி நானு தேவகுமாரன் தான். சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது அதிகாரம் படைச்சவங்க வந்து நீ கிறிஸ்தவனா, நீ இயேசு சர்ச்சு விசுவாசியா அப்படின்னு யாராவது அதிகாரத்தோட உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல சாமி, இல்ல சாமி, அதெல்லாம் அப்படி இல்லை சார், சும்மா சொல்லாதீங்க சார். அப்போ உள்ளுக்குள்ள என்ன, யார் இல்லைன்னு அர்த்தம்? ஆவியானவர் உள்ள இல்லைன்னு அர்த்தம். பயத்துல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எந்த இடத்திலையும் நீ தேவ பிள்ளையா, நீ கிறிஸ்தவனா, நீ கிறிஸ்தவளா, நீ நிறைய பேர் வெளியில போகும்போது தான் கிறிஸ்தவல் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற காட்டுகிறதே கிடையாது. ஏன்னா பயம், அப்படி பயந்துகிட்டு சொல்றது கிடையாது. தோத்திரம். எல்லாம் என்னது, குட்டையில ஊர்ன மட்டையை போல என்ன செய்யுது, மாறி விடுவது. இதுக்கு தேவை, எந்த இடத்துல நான் தேவ பிள்ளைதான், நான் விசுவாசி தான், நான் கிறிஸ்தவன் தான், நான் கிறிஸ்தவள் தான், நான் ஏஜி சர்ச்சு பிடிவர் தான் அப்படின்னு சொல்லுவதற்கான தைரியத்தை கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்றது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து அங்கே இந்த பிளாத்து கேட்கிற, நான் சத்தியத்துக்கு சாட்சியாக நான் வந்தேன்னு சொல்றேன். அல்லேலூயா. யோவான் 18ஆம் அதிகாரத்தில் சத்தியமாவது என்ன, நான் சத்தியத்தை நான் வெளிப்படுத்த நான் வந்தேன் அப்படின்னு இயேசுநாதர் சொன்னார். சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்திலே பேதுருவையும் யோவானையும் பிடிச்சு
அங்கே 40 வயதுக்கு மேற்பட்ட அந்த சப்பானியை நடக்க பண்ணதுனாலே என்ன பண்ணாங்களா? வாசிக்க இப்போ அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 5 to 8 வரைக்கும். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அனனியாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாண்டரும் பிரதான ஆசாரியர் குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே கேளுங்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி சொன்னது இயேசுவை குறித்து பிலாத்து அதிகாரத்தில் உள்ள பிலாத்து கேட்ட பொழுது போன வாரம் தான் சொன்ன ஏசப்பா சொன்னாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு கூட இருந்தபடினால தான் தைரியமா சொன்னாரு, நான் தேவகுமாரன் தான். சொல்லுங்க அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளா எத்தனை பேர் நீ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் விசுவாசிதான்னு உனக்கு தைரியமா சொல்ல முடியுதா? முடியல. வாட் இஸ் தி ரீசன்? ஆவியன் உள்ளுக்குள்ள இல்ல, இயேசுனார் உள்ள இல்ல. சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் வருவார் இயேசப்பா, வெளியே போனோன்னே போயிடுவாரு. இப்போ உலகம் வந்துடும், ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனால அவங்களை மிரட்டி என்ன பண்றாங்க, இனிமே என்ன செய்யக்கூடாது, நீங்க யாரையும் இயேசுவை பத்தி சொல்லக்கூடாது, போதிக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவங்க நாசுக்கா என்ன சொல்றாங்க, கீழே அதே அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 28 இருந்து 18, 19, 20 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 18, 19, 20 அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். அல்லேலூயா. ரொம்ப நாசுகா சொல்றாங்க, பயப்படல அல்லது பதறி போய் எதையும் சொல்லல. ஞானத்தோட விவேகத்தோட ஆவியானவருடைய ஒத்தாசையோட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தேவனுக்கு செவி கொடுக்க பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்க நியாயமா இருக்குமா? அல்லேலூயா. அதை நிதானிச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. ஏன் நாங்க நல்லதானே செய்யறோம், யாரையும் கெடுக்கலையே. இயேசுடைய எவ்வளவு பேர் சீர்கட்ட நன்மையில மாறி இருக்கிறாங்க. எத்தனை மிஷனரிகள் வந்து இந்தியாவுக்காக உழைச்சிருக்கிறாங்க, நன்மைகள் செய்திருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் மூலமா நன்மை தான் நாட்டுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை சொல்லாம இருந்தால் எவ்வளவு பாதிப்பாயா, எவ்வளவு அழிவு வரும் தெரியுமா, எவ்வளவு நாசம் வரும் தெரியுமா, எவ்வளவு மோசம் வரும் தெரியுமா. இப்படி பேசுவதுதான் நமக்குள்ளே இருந்த ஆவியானவர் பேசுகிற காரியங்கள். அடப்போங்கய்யா, நாங்களாம் யார்கிட்ட போயிட்டு எப்படி சொல்ல போறோம், யாருக்கிட்ட போய் எப்படி சொல்றோம், இதெல்லாம் நீங்க போய் சொல்லிட்டு கிடக்குறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா கர்த்தர் அப்படி சூழ்நிலையை கொண்டு வந்து உங்களை பேச வைப்பார். அல்லேலூயா. கிரியை செய்ய வைப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். தேவன் நல்லவர். அதே போல பழையப்பட்ட ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 13 to 18 முடிய அந்த வார்த்தைகளை நாம வாசிக்க வேண்டாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, கவனிங்க. அந்த சிலையை, பொற்சிலையை வணங்கும்படி ராஜா கட்டளை போட்டு மறுபடியும் நீங்க மேலதாளங்கள் முழங்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும், பணிந்து வரணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த ராஜா சொல்ற ஒரு காரியம், இந்த என்னுடைய அக்கினிக்கு உங்களை தப்புவிப்பார் யார் உண்டு அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொல்றாங்க, இதுக்கு நாங்க உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? அதுக்கு என்ன சொல்றாங்க? எங்க இயேசுநாதர் இருக்கிறாருன்னு அவங்க சொல்லல. இந்த காரியத்துக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள தெரியும், ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அக்கினிமயமான தேவன் என்பதை. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொன்ன காரணத்தினால, வைராக்கியத்தினால தான் அவங்கள 7 மடங்கு அக்கினி அதிகமாக்கி தூக்கி போட்டாங்க. கட்டப்பட்டவளாய் தூக்கி போட்டார்கள். உள்ளே போய் விழுங்கும் பொழுது கட்டவிழ்க்கப்பட்டவளாய் விழுந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. குண்டர்கள் 3 பேரையும் தூக்கிட்டு போகும்போது தேவனுடைய பரிசுத்த அக்கினி அவர்களை கவர் பண்ணி விட்டது. அல்லேலூயா. நான் 6ஆம் நேரத்துல ஜெபனத்திலே சொன்னேன் நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்நிய அக்கினி, இது பரிசுத்த அக்கினி. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்நிய அக்கினிகள் இன்னைக்கு நாட்டில் எரிந்து கொண்டிருக்கிறது. கோத்திரம் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது, வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, மோசமை கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பரலோக அக்கினி, அந்த அக்கினி சோலைக்கு மேலாக போய் அவர்களை சீல்டு பண்ணினது, பாதுகாத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 பேரை சுற்றிலும் இயேசுநாதர் அக்கினி சோலையிலே உலாவி வந்தாருங்க. அல்லேலூயா. இந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? தேவாதி தேவனுடைய இந்த வல்லமை. அல்லேலூயா. தானியேலு கூட இருந்த அந்த தேவாதி தேவனுடைய ஆவியுடைய அபிஷேகம் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்குள்ளேயோ இருந்தது. தேவனுடைய சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆவியன் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? எனக்குள்ள அந்த ஆவியன் இருக்கிறார். எப்பேற்பட்டவங்க, அதிகாரத்தில் உள்ளவங்களும், எவ்வளவு பயங்கரமான ஆட்களா இருந்தாலும் அந்த இடத்துல ஆவியானவர் என்னை கொண்டு கிரியை செய்ய அவரால் முடியும்னு சொல்றவங்க விசுவாசோட தெய்வத்தை அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பேசுவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. இப்ப புரிஞ்சதா? நாம பேசுறதுக்கு யாரு தேவை? ஆவியானவர் தேவை. எந்த இடத்துல? அதிகாரம் உள்ள பலமாய் அல்லது சாத்தானுடைய அதிகாரங்கள் இருக்கிற இடத்துலயோ, உங்களுக்குள்ள உங்க மைண்டுக்குள்ள பிசாசு அதிகாரம் பண்ணிட்டு இருப்பா. உங்க உள்ளத்துக்குள்ள அந்த அதிகாரம் பண்ணிட்டே இருப்பா. அந்த நேரத்துல நீங்க பேசணும். அதை ஏற்கனவே ஜெப நேரத்தில் 6 நேரத்தில் சொன்னேன். தாவீது சொன்ன மாதிரி என் ஆத்துமாவே அப்படின்னா ஆத்மாவை பத்தி பேசணும். உங்களை டாமினேட் பண்ணுகிற அந்த அதிகாரங்கள், அது சாத்தானுடைய கிரியைகளா கூட இருக்கலாம். அந்த நேரத்திலேயே ஆவியான நமக்கு உதவி செய்ய அந்த அதிகாரத்தோட, அந்த பிசாசோட நாம பேச வைக்கிறதுக்கு ஆண்டவருடைய வல்லமை நமக்கு தருகிறார். இப்ப எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சது? இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சது? புரிஞ்சதா? நீங்க ஒருவேளை சுவிசேஷ ஊழியம் செய்யாதவர்களா இருக்கலாம், அங்கே எதிர்ப்புகளை நீங்க சந்திக்காதவர்களா இருக்கலாம். உங்களுக்குடைய அந்த அதிகாரங்கள், பிசாசுடைய அந்தகாரங்கள் உங்க மைண்ட, சிந்தைய, இருதயத்தை உங்களை டாமினேட் பண்ணும், மேற்கொள்ள பார்க்கும். அந்த நேரத்தில் ஆவியானவருடைய வல்லமையோட பேசணும். யார்கிட்ட பேசணும்? சாத்தான்கிட்ட பேசுங்க, பிசாசுகிட்ட எதிர்த்து பேசுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்துல சாத்தான் சொல்லுவான் இப்படி அப்படின்னு. அந்த நேரத்துல பேசுங்க, அந்த பிசாசுகிட்ட பேசுங்க. கொள்ளாத சாத்தானே, ஆவியோட வல்லமையோட பேசுறேன். என் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்துல, புருஷனுக்கு அடுத்த காரியத்துல, என் மனைவிக்கு அடுத்த காரியத்துல ஆவியோட வல்லமையோட உங்ககிட்ட பேசுறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நான் ஜெயம் எடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார்மா. ஆவியின் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த ஆவியான எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, விரும்புறீங்க? அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஆமென். ஐயோ, இந்த அதிகாரங்கள், இந்த ஸ்தோத்திரம் என்னை அப்படியே என்னை கேப்சர் பண்ணிக்கொண்டு என்னை அடக்கி ஆண்டு கொண்டே இருக்கிறது. என்னாலே இந்த இப்படிப்பட்டதான அதிகாரத்திலிருந்து, அதிகார ஆளுகை, மாமியார் என்கிற அந்த அதிகார ஆளுகை இருக்கலாம், அல்லது புருஷன் என்கிற அந்த அதிகார ஆளுகை கூட இருக்கலாம். நான் சொல்றதா தாண்டி நீ செய்யணும், நான் சொன்னாதான் நீ போகணும், வரணும், செய்யணும். இது ஒரு அதிகாரம் தான்.
எத்தனை சொல்றதுக்கு விளங்குது? கடைசியில் ஆட்டு கடிச்சு மாட்டு கடிச்சு கடைசியில் அப்படி நினைச்சிடாதீங்க. இதுதான் உண்மை, சத்தியம். வீட்டுக்குள்ளே எப்படி வேண்டாத அதிகாரம் உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதா? ஆவியாருடைய வல்லமை, ஆவியாருடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுங்க. எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிற வல்லமைய சத்துவத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கவர் வல்லவரை கடந்து வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.